ராக் நைட்டி. ஆனால் பரவாயில்லைங்க, 250 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் இது இங்கே எடுத்தால் 400 சொல்லுவாங்க. 400 கம்மியெல்லாம் இங்கேயெல்லாம் தரமாட்டாங்க. நம்ம லோக்கல் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 400 கம்மியெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது. சரியா? ஆனால் இப்போது எடுக்கிறவங்க ஃப்ராக் நைட்டி இப்போ ஆன்லைன்லேயே உங்களுக்கு விற்கிறாங்கன்னா அவங்க 400 விற்கிறாங்க. ஒரு நைட்டிக்கு வந்து நம்மளுக்கு 150 லாபம் கிடைக்கி. எங்கே ஈரோடு போய் எடுத்தீங்கன்னா பாருங்க, கலர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது பாப்பாவுக்கு வீட்டுக்கு எடுத்திருக்கேன், பாப்பாவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது நைட்டி மட்டும். பார்க்கலாம், நல்லா இருந்தால் பார்க்கலாம். பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ராக் மாதிரி இப்போ பிள்ளைங்க நைட்டி வந்திருக்குது. இப்போத்தி அது அந்த நைட்டி போய் இப்போ இந்த நைட்டி வந்திருக்கு. பின்னாடி கட்டுவாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் அந்த நைட்டி போடுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது மேலே ஒரு ஷால் போட்டு போனால் போதும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இருக்கா கலரு? எல்லாம் நீ மடிக்கணும் வேறு. ஏற்கனவே நேற்று எல்லாத்தையும் மடித்தோம். நல்லா இருக்கா? பாரு, போங்க போய். ஏன்னா போனீங்கன்னா என்ன அங்கே போனால் 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். கடைக்குள்ளே போனீங்கன்னா ஒன்று 3000 ரூபாய்க்கு எடுக்கணும், இல்லையா 5000 ரூபாய்க்கு எடுக்கணும் அங்கே போனீங்கன்னா. சரியா? ஆனால் நம்ம போய் ஒரு பீஸ் 2 பீஸ் கேட்டாலாம் கொடுக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் போங்க, போய் அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறதா இருந்தால் போய் வச்சுக்கோங்க. சேல்ஸ் பண்ணுறவங்களும் போங்க, ஈரோடு போய் வேணால் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். நம்ம போய் ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா அது ஒரு வருஷத்துக்கே நம்ம தாண்டிட்டு போயிடலாம். போய் அடிக்கடிக்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் வீடியோ போடுவாங்க, ஒரு பீஸுனாலும் வாங்கிக்கலான்னு வாங்க, போயிடாதீங்க. ஒரு பீஸெல்லாம் இல்லை, 3000 ரூபா இல்லை 5000 ரூபா உள்ள. நம்ம 5000 ரூபாக்குள்ளே உள்ள என்ன வேணால் எடுத்துக்கலாம், இல்லையா? 3000 ரூபாய்க்கு பாவாடைங்க எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். இப்போ பாவாடை பாருங்கள், இது பாருங்க. இது வந்து 7 பாட்டு. இது 7 பாட்டு பாவாடை. இது வந்து 80 ரூபா அங்கே. இதே வந்து 8 பாட்டுனா 90 ரூபா. சரியா? இது 15 பாவாடை, ஒரு கட்டுக்கு 15 பாவாடை. இது குவாலிட்டியாக இருக்குது, நல்லாமா? ஆனால் நல்லா இருக்குது. இங்கே வாங்குற மாதிரி தான் இருக்குது. துணியும் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்குது. இங்கே வந்து சரிதா? பாருங்க, துணியும் மெலிசாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இது ஒரு ப்ரைஸ் வந்து 80 ரூபா. பாருங்கள், கலரெல்லாம் பாருங்கள். ஏன்னா நம்ம மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து நம்ம போய் இப்போ இங்கே போய் ஒரு பாவாடை எடுத்தால் 170 ரூபா 180 ரூபா இல்லாமல் கிடைக்காது. நமக்கு ஒரு பாவாடை இங்கே எடுத்தால், நம்ம அங்கே போய் எடுத்தால் ஒரு பாவாடைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 70 ரூபாது 60 ரூபா லாபம் கிடைக்கும், ஒரு பாவாடைக்கு கிடைக்கும். சும்மா வந்து சங்கடப்பட்டுட்டு இந்த ஆர்டர் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா ஒரு நம்ம போகிற ஒரு செலவு சாப்பாடு செலவு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் பொறுமை ஒரு 4 ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ஆயிடும். இங்கே பாருங்க கலர், அவங்களே ஒரு கட்டுக்கு இத்தனை பாவாடைன்னு சொல்லி அவங்களே கட்டி வச்சிடுறாங்க. நாங்கள் வந்து நாங்கள் வீட்டுக்கு தானே நாங்கள் எடுக்கிறோம். சரி, நம்ம வேறு மாதிரி எங்கேயாவது விற்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பாவாடை வந்து டிசைனாக எடுத்துகிட்டு வரலாம். சரியா? ஆனால் நம்ம இது மட்டுன்றதுனால, இது நம்மளுக்கு வீட்டுக்கு தானேன்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். கலரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது மொத்தம் 15 பீஸ் இருக்குது. இதில் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி தான் எடுத்தேன். ஆனால் அங்கே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஏங்க நீங்கள் இவ்வளோதான் இப்போ 80 ரூபான்னு போட்டிங்களா, அங்கே போய் எல்லாம் பாவாடை ஒவ்வொரு பாவாடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இப்போ இதில் லைட்டாக ப்ரிண்ட் போட்டு வச்சுருக்கு. இந்த மாதிரி லைட்டாக இங்கே வருங்க, இந்த மாதிரி லைட்டாக ப்ரிண்ட் இருக்கிறது மட்டும் இது 80 ரூபா. தெரியுதா பார்த்துக்கோங்க.
எமரால்டிங் போட்டிருக்கிறது மட்டும் இது ஒரு இது மட்டும். இது ஃபுல்லாகவே போட்டிருக்கிறது வந்து ஒரு பாவாடை வந்து 140 ரூபா. அது வந்து நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா 200 ரூபா. புரியுதா? 200 ரூபா. இது இந்த மாதிரி ஒரு கட்டுக்கு வந்து 15 பீஸ் வந்துடுது. இங்கே பார்த்துக்கோங்க. இது கருப்பு. இந்த கலர் பார்த்துக்கோங்க. இந்த பார்த்துக்கோங்க. இன்னொரு 2 கலர் வந்து சாயம் போகுதுன்னு சொல்லி கசக்கி போட்டிருக்கேன் மேலே. இந்தோ இது மேலே இன்னொரு 2 பாவாடை மேலே இருக்குது, கசக்கி போட்டிருக்கு. சாயம் போகுதான்னு பார்க்கலான்ட்டு போட்டேன், போகலை. இது 15 பாவாடை. 15 பாவாடை எவ்வளோனா 1200 தான். சரியா? 1200 தான் 15 பாவாடை. நான் எடுத்தது 80 ரூபா. 7 பாட்டு 8 பாட்டு எடுத்தால் ஒரு 1350 ரூபா வரும்னு நினைக்கிறேன். சங்கட்டப்படாமல் போய் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி 10 ரூபா மிச்சம் பண்ண முடியும்னு நினச்சா போய் மொத்தமாக அப்படி என்ன உள்ளே போனால் 5000 ரூபா ஆகும். 5000 ரூபா ஒரு கடைக்குள்ளே போனால் 5000 ரூபா ஆகும்னா, நீங்கள் போகிற கடை வந்து நைட்டி இருக்கணும், பாவாடை இருக்கணும், சீலைங்க இருக்கணும். அந்த மாதிரி கடையை வந்து சூஸ் பண்ணி உள்ளே போங்க. இல்லை எனக்கு சீலை மட்டும் போதும், பாவாடை மட்டும் போதுன்னு உள்ளே போனால் நம்ம 5000 ரூபாய்க்கு நம்மளால் எடுக்க முடியாது. அதே விற்கிறவங்களா இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம். விற்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ஓகே. நம்ம மாதிரி ஆள் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு எடுக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா போய் அந்த எல்லாமே கலந்து இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அந்த கடைக்குள்ளே போங்க. வெளியவே நின்று கேட்டுட்டு போங்க. இப்போ இந்த சேரீயெல்லாம் வந்து இது இங்கே நான் காட்டுறது பாருங்கள். இந்த இது வந்து 100 ரூபா தான். இது 100 ரூபா. இது 100 ரூபா. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். சீலானா டேமேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. பூனை சேரீ நல்லா சாஃப்டாக இருக்குது, வெயிட்லெஸ். வெயிட் இருக்காது. இந்த இது வந்து 100 ரூபா தான். ஆனால் பாருங்கள், இது 100 ரூபா தான். சரியா? போய் இது 100 ரூபா தான். நான் காட்டுற செலவு இங்கே பாருங்க. இது 100 ரூபா தான். இது 100 ரூபா தான். சரியா? போங்க. ஆனால் இதில் வந்து 100 ரூபானா இதில் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் வரல. புரியுதா? ப்ளவுஸ் வரல. இதில் இந்த 3 சேலை 100 ரூபா, ப்ளவுஸ் வரல. இந்த சேலையில் எல்லாமே ப்ளவுஸ் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் இருக்குது. சரியா? இது வந்து இதில் வந்து ப்ளவுஸ் வந்துடுது. இது வந்து 150 ரூபா. இது வந்து 150 ரூபா. இதில் ப்ளவுஸ் வந்துடுது 140 ரூபா. 150 இல்லை, 140 ப்ளவுஸோட. இந்த டிசைன் எனக்கு பிடிக்குங்க. ஏன்னு கேட்டால் இந்த சின்ன பூ போட்டது தான் ரொம்ப விரும்புவேன். இன்னும் நான் பார்த்தேன், ஆனால் அந்த இது எனக்கு கிடைக்கலைங்க. சின்ன சின்ன பூ போட்டது மெலீஸாக இருக்கிறது தான் பார்ப்பேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கல. இதையும் பாருங்கள். இது 140 ரூபா தான். நல்ல வேலைக்கெல்லாம் கட்டிக்கலாம். வேலை சூப்பராக கட்டலாம், எந்த குறையும் சொல்ல முடியாது. வேலைக்கெல்லாம் சூப்பராக கட்டலாம். இது வந்து இது 140 ரூபா தான் ப்ளவுஸோட. இது ப்ளவுஸோட தான் இருக்குது. 140 ரூபா தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போய் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். சரியா? அது வந்து நம்ம மாதிரி ரொம்ப இந்த வேலைக்கு போகிறவங்க, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போய் இது கட்டிட்டு போகலாம். ரொம்ப வேலை கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே போய் இந்த சேலை எடுத்தால் நான் 400 ரூபா கம்மி கொடுக்க மாட்டான். 400 ரூபா கம்மி கொடுக்கவே மாட்டான். அதாவது கோயம்புத்தூரில் இது ப்ளவுஸோட தான் இருக்குது. இது 140 ரூபா தான். சரியா? இது வந்து எவ்வளோ பாப்பா? 100 ரூபாயா? இந்த ஆனால் எந்த டேமேஜ் இல்லைங்க. இது 100 ரூபா. இது வந்து 100 ரூபா. ஆனால் செமையாக இருக்கு. இது ப்ளவுஸோட தான் இருக்கு. ஆனால் இது 140 ரூபா தான். நான் எடுத்த சேலெல்லாம் 100 ரூபா, 140 ரூபா. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க,
இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம மாதிரி இல்லாத ஒரு ஃபேமிலிங்களுக்கு இது சரியான ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போய் பாருங்க. சரியா? இது 140 ரூபா ப்ளவுஸோடு இருக்கு. சேலையெல்லாம் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாதா. இது 140 ரூபா தான், ப்ளவுஸோட தான். சரியா? ஆமா. நான் என்ன சொல்றது, நம்மளாம் எப்படின்னா இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா அதை வச்சு சாப்பிட்ற ஆளுங்களுக்கு போய் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுக்குங்க. சரியா? வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கவலை கிடையாது. கொண்டு வந்து வச்சுட்டா அது பாட்டுக்கு என்ன நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைச்சிட்டு போயிடலாம். சரியா? அதை விட்டுட்டு நம்ம ஆன்லைனில் அவங்க விற்கிறாங்க இவங்க விற்கிறாங்கனால போடுங்க, போடாமல் இல்லை. நீங்கள் பாசத்துக்காக போடுறீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் கண்ணு மூடித்தனமாக விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு காசு உழைப்பில் வர்றது பார்த்துக்குங்க. சரியா? சங்கடப்படாமல் போங்க. போயிட்டு நல்ல முறையில் போய் உங்களுக்கு பிடிச்சத, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ, இல்லை கொஞ்சம் விலையில வேணும், இது நான் 140 ரூபாயில் எடுத்தேன்னா நீங்கள் ஒரு 200 பார்க்குறேன் 250 பார்க்குறேனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். இல்லை அப்படி தான் நீங்கள் வீட்டில் இருந்தே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ போய் எடுத்துகிட்டு வந்து தாராளமாக வியாபாரம் பண்ணலாம். சரியா? பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு துணிக்கு ஒரு 50 ரூபா வச்சு வைங்க போதும், ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த சீலையெல்லாம் இங்கே எடுத்தா பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ தெரியுது? இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கலாம் சொல்லுங்கள்? இது 140 ரூபா தான். ஆனால் எந்த டேமேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. சீலை பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரியா? இல்லை கம்மி விலையாக இருக்குது, டேமேஜ் இருக்குது, நல்லா இல்லை. நீங்கள் அங்கே போய் பார்த்தே எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும். சரியா? பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. பாப்பா எடுத்தது 500 ரூபா. இது யாருங்க தெரியுதா உங்களுக்கு? இது பிரித்தா இது மடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க? 600 ரூபா தான். அதே இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரியா? போங்க, போயிட்டு மனசுக்கு பிடிச்ச சேலை எடுத்துகிட்டு வாங்க. சரியா? சும்மா இந்த ஆன்லைனில் போட்டுக்கிறீங்க ஒன்று போட்டுட்டு வியாபாரம் பார்த்துறீங்க. இங்கே வாங்க. இந்த பாருங்க பாருங்க, இதெல்லாம் வெறும் 600 ரூபா தான். சரியா? சேலை சூப்பராக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனாலும் கட்டிட்டு போகலாம். இந்த வெயிட்டு கம்மியாக இருக்குது, வெயிட்டு அதிகமாக இல்லை. கட்டினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 5000 10,000 போட்டு எடுக்கிறத விட இது செம்மையாக இருக்குது. பாருங்கள். சரியா? அதுக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது. அதை நான் காலையில் கொண்டு போய் 2 பாவாடை நினச்சி பார்த்தேன், தண்ணியில் நினச்சி போட்டேன். ஆனால் சாயம் போகலை, பரவாயில்ல, நல்லா இருக்குது. என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்னொரு கோடு அடிச்சிட்டோம்னா இதை விட பாவாடை நல்லா திக்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சீக்கிரம் கிளியாது. ஏன்னா இன்னொரு கோடு நம்ம அடிச்சுக்கிட்டா நல்லது. அங்கே எடுத்துகிட்டு வர்றதை விட நம்ம இன்னொரு விஷயம் அடித்து வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போங்க, இல்லைன்னு. ஆனால் இதையும் சொல்கிறேன், போய் நம்ம 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம் 500 ரூபாய்க்கு எடுக்கலான்னெல்லாம் போயிடாதீங்க. ஈரோடு போனால் ஒரு கடைக்குள்ளே போனால் 3000 வேணும், இல்லைன்னா 5000 ரூபா இருந்தால் உள்ளே போகணும். ஆனால் அது வந்து ஒரு நைட்டியாக இருக்கட்டும், பாவாடையாக இருக்கும், சீலை, இது மொத்தமாக ஒரு கடைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால், ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, இல்லை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்படி போங்க. சரியா? அதே வந்து நம்ம 2000 ரூபாய்க்கு போய் எடுக்கலாம் 1000 ரூபா போய் எடுக்கலாம்னா ஈரோடு லாய்க்கப்படாது. அதையும் சொல்லிட்டு வந்து 250 ரூபாய்க்கு எடுத்து ஒரு 3 பீஸ் மட்டும், இது மட்டும், இது இங்கே பாருங்க, இது வந்து அங்கே எடுத்தது தான் 250 ரூபா. இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து 500 ரூபா சொன்னாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே நம்ம வெளியே இங்கே எடுத்த சட்டை, இது அங்கே எடுத்தது 250 ரூபா. இந்த இது 250 ரூபா. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். இந்த இது 250 ரூபாய்க்கு எடுத்தோம். அதே இந்த சட்டை 500 ரூபா. எங்கே? நம்ம லோக்கல் கடையில். இந்த சட்டையும் 500 ரூபா. இந்த இது 500 ரூபா தான். இந்த இது 500 ரூபா தான். இது 500 ரூபா தான்.
ஏன்னா இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது? எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஆனால் இதில் ஒரு சட்டை வேணால் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இங்கே வருங்க, இந்த இது 250, இது 500 தெரியுதா? அது நம்ம என்னன்னா காசு போகிறது என்ன, போகிற வண்டிக்கு செலவு தான். இல்லை நம்ம சொந்த வண்டி இருந்தால் பெட்ரோல் அடிச்சுட்டு போகலாம், பைக்கெலாம் கூட போகலாம். 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறதா இருந்தால் போகலாம். போங்க, அங்கேயே பார்த்து எடுங்க. ஏன்னா அங்கே ஷர்ட்டுங்கெல்லாம் எடுக்கிறது இருந்தால் எப்படின்னா 30 ஷர்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு ஷர்ட் வந்து 170 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அது 170 ரூபான்னு சொன்னீங்கன்னா 30 பீஸ் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம 30 பீஸ் எடுத்தால் 4500 வருது. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு கலராக கொடுத்தா நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம், தப்பில்லை, எடுக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கலரும் 3 பீஸாக ஒவ்வொரு கலர் கொடுக்குறப்ப நம்ம அது ஒரே கலராக போட முடியாது. புரியுதுங்களா? அதனால நான் அப்படி எடுக்கலை. நான் ஹோல்சேல் கடையில் தான் போய் எடுத்ததில் பரவாயில்ல. பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க, இல்லைன்னா வேண்டாம். யாரையுமே நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு யாரும் ஏமாற்றி போடல, பொய் சொல்லியெல்லாம் போடலை. நாங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த ரேட்டு தான். நாங்கள் இதில் எதுவுமே பொய் சொல்லலை. இந்த பேண்டெல்லாம் இது எவ்வளோ? இது இதெல்லாம் இது 700 ரூபா. இந்த பேண்ட் 700 ரூபா, 750. இது 800 ரூபா, 850 ரூபா. 850 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ரேட் அதிகம், ஓவர். இந்த இங்க நம்ம இதெல்லாம் 850 ரூபா. ஏன்னா நம்ம வந்து 950மா. நம்ம அங்க எடுக்கிறதா இருந்தா, நம்ம போய் எடுக்கிறதா இருந்தா ஒரு சட்டை வந்து கலர் கலராக கொடுக்குற மாதிரி தான் எடுக்கலாம் தாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 3 சட்டை ஒரே கலரு 30 சட்டை எடுக்கணுன்றாங்க. அந்த மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் எடுக்கலாம், எடுத்து எல்லாம் ஒவ்வொன்றா விற்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு எடுக்கிறப்ப வந்து நம்மளால் அவ்வளோ எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருந்து இந்த ஆர்டர் போட்டு இந்த கடைகளில் போய் எடுக்கிறத விட போங்க, போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சேலை வந்து பெஸ்ட்டு. சேலை ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டை விட சேலை ரொம்ப பெஸ்ட்டு. பாவாடைங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லோக்கல் கடையிலலாம் வாங்கினா 170 ரூபா 150 ரூபா, அங்கே பரவாயில்ல, போய் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பாவாடை வந்து பிரிண்ட் இப்போ இந்த இது போட்டிருக்குது இல்லை, என்ன பாப்பா, எமரால்டிங்கு ஃபுல்லாகவே எமரால்டிங் பாதிக்கு வருது இல்லை, அது இங்கே எடுத்தால் 200, அங்கே எடுத்தால் 140. புரியுதா? போங்க, போய் மனசார எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்களே யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் இருந்தே வியாபாரம் பண்ணுறவங்களாம் கூட பண்ணுங்க, சரியா? இதில் நாங்கள் சொல்லலாம், நான் அவ்வளோக்கு எடுத்தேன் இவ்வளோக்கு எடுத்தேன்னு சொல்ல, நான் அவ்வளோக்கெல்லாம் எடுக்கலை. உங்களுக்கு கரெக்டான சீலை ரேட்டு சொல்லிக்கிறேன், சரட்டோட ரேட்டும் சொல்லிக்கிறேன், பாவாடையோட ரேட்டும் சொல்லிட்டேன். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும் போங்க. அதுலேயும் சொல்லாதீங்க டேமேஜ் இருக்கோ, இவங்க சும்மா சொல்கிறாங்கனால இல்லை, எனக்கு மனசார பிடிச்சிச்சு, நான் கொண்டு வந்து காட்டிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்தால் நீங்களும் போய் எடுத்துகிட்டு வாங்க. டேமேஜ் வரல, நல்லா இருக்கானா. டேமேஜ் இருந்தாலும் நான் எடுத்துருக்க மாட்டேன். இன்னும் ஒரு 100 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு 250 ரூபா 300 ரூபாக்குள்ளேயே எடுத்துருப்பேன். ஆனால் சீலை நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் எடுத்துகிட்டு வாங்க. இதே ஃப்ராக் நைட்டெல்லாம் இங்கே எவ்வளோ 400 ரூபா சொல்கிறாங்க, 400 450 ரூபா சொன்னாங்க, அங்கே 250 ரூபா தான். ஆனால் பரவாயில்ல, துணி நல்லா சாஃப்டாகவும் காட்டன் துணி தான் நல்லா இருக்குது. வேணா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வாருங்க. இன்னொரு விஷயம் காட்டுறேன், இதை பாருங்கள், ஃப்ராக் நைட்டி தான். அது வேறு நம்ம வீடியோ போடுறதுனால பாவம், நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் எடுத்த விலையை சொல்கிறேன்ப்பா. நான் வந்து 250 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. ஃப்ராக் நைட்டி தான், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து 400 ரூபா, 450 ரூபா, சரியா? இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா? பார்த்துக்கோங்க, போங்க, சிரமம் பார்க்காதீங்க, போங்க. எல்லாம் நோம்பிக்கெல்லாம் லீவில் தான் இருப்பீங்க தானே, போங்க, போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடிக்கடிக்க போகிறத விட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்போ மிஷினில் ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமா தைச்சிக்கலாம், நைட்டி அடிச்சுக்கணுமா அடிச்சுக்கலாம், சரியா? அது ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிங்க தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இல்லை, உங்களுக்கு வேணும் நம்ம மாதிரி இல்லாதவங்க இருந்தால் போய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பா எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நாங்கள் உண்மையை தான் சொல்லி போட்டிருக்கிறோம், சரியா? இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். அப்படி யாராவது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் வேணால் நாங்கள்
வேணாலும் சேல்ஸ் கேட்டு வந்து தரோம். ஏன்னு கேட்டால் நம்ம அதிகமெல்லாம் ரேட் அதிகமெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க பக்கத்துல கேட்டு வச்சிருக்காங்க. கேட்டாங்க பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தரீங்களான்னு கேட்டாங்க. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு வரனால ஒரு இங்கே 250 ரூபா சொன்னாங்கன்னா ஒரு 300 விற்கலாம். அதுக்கு மேலெல்லாம் விற்கிறது நம்ம மனசாட்சிக்கு அதை ஏற்றுக்காது. ஓரளவு இருக்குது. எல்லாருமே கூலிக்காரர் தான், இல்லாதவங்க தான். நமக்கு ஒரு துணிக்கு ஒரு 10 ரூபாய், ஏன்னா இப்போ ஒரு 10 20 ரூபா 30 ரூபா கிடைச்சா போத்தாங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலெல்லாம் ரொம்பலாம் வச்சு விற்க வேண்டாம். சரியா? கேட்டிருக்காங்க, பார்ப்போம். சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.